போற வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டை வந்து கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, இது போற வீடு எல்லாமே அப்படித்தானே இருக்கு. அக்கா இந்த மாதிரி என்ன கதை? சொர்க்கம் மாதிரிக்கு ஒரு வீடு உண்டு, அதான் பார்க்க வந்திருக்கேன். உலகில் வாழும் அனைத்து தமிழ் உறவுகளுக்குமே வணக்கம். ஜீவ ஊற்று அன்பின் கரத்தின் ஊடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க பாக்குற இந்த வீடியோ, பார்த்து கொண்டிருக்கிற வீடியோ பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில ஒரு வீட்டுல வாழ்றாங்க. இந்த வீட்டுல வாழ்றவங்களுக்கு மின்சார வசதி இல்லை, குடிக்கிறதுக்கு குடிநீர் வசதி இல்லை. அவங்களோட வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் கடந்து போய் தான் பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கான தண்ணி எடுத்துட்டு வரணும். ஒரு டொய்லெட் பிட் இல்லை, கழிவறை வசதி இல்லை. கழிவறைக்கு போகணும்னா அதுவும் இன்னொரு வீட்டுக்கு தான் போகணும். அவங்களோட தங்கி இருக்கிற அந்த வாழ்ற வீடே பாத்தீங்கன்னா ஒரு வீடே இல்லை. இப்படியான சூழ்நிலையில வாழ முடியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த குடும்பம் வாழ்றாங்க தானே. ஸோ ஜீவ ஊற்று அன்பின் கரம் பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிற நிறைய குடும்பங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்குறாங்க. இந்த குடும்பத்துக்கு ஒரு வீடு அமைத்து கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஸோ உங்களால பாக்குற நீங்க வந்து ஜீவ ஊற்று அன்பின் கரத்தோட கைகோர்த்து இந்த விஷயத்தை செய்யறதுக்கு விருப்பப்படுறீங்கன்னா கட்டாயம் ஜீவ ஊற்று அன்பின் கரத்தை தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோவை முழுமையா பார்த்து போட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அப்படியா? இது பொடியன், இன்னொரு பொடியன் வேலை. அப்ப உங்களோட தொழில் என்ன? தொழில் ஆத்து தொழில். எவ்வளவு உழைக்கலாம்? 50 ரூபா மாதிரி. 50 ரூபா மாதிரி. சில நேரம் 2000, சில நேரம் 1000, சில நேரம் 1 லட்சமா வரும். 1 லட்சத்துக்கு கஷ்டம் வேணே. 150 ரூபாய்க்கும் கொண்டு வரலாம். அதாவது அண்டாண்டைக்கு சிவிஎம் போகும். இதான் விஷயம் வேணே. அக்கா என்ன சொல்றாங்க? என்னதான் சொல்றேன், பிரச்சனைக்கு ஒரு ஆள் என்ன வீட்டுல வந்து அட்டகாசம் எல்லாம் பண்ணுவாங்க தானே. இப்ப கல்யாணம் கட்டினா கூடுதலா எல்லாரும் சொல்றது என்னது, ஐயோ வாழ்க்கையெல்லாம் வெறுத்து போகுதப்பா, வீட்டை வைப்போட இருக்கலாது. சிக்கல்களும் கொஞ்சம் வரும் தானே. சரி. இந்த வாழ்க்கைய பத்தி என்ன நினைக்கீங்க? என்ன வாழ்க்கைன்றது இந்த கஷ்ட நிலையெல்லாம் இருக்கும், முன்னேறணும், வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரணும். இந்த வாழ்க்கைக்கு தான் தொழிலுக்கு போனால் தொழில் தான் தொழில். ஏதோ இந்த பிள்ளைகளும் தலைப்பட்டா இருக்கிறத விட கொஞ்சம் முன்னுக்கு வரலாம். அப்படி பிரச்சனை செடி உழைக்கிறது ஒரு ஆள் தானே, 4 பேர்த்த சாப்பாடு. வேற ஏதாவது தவறான வழியில முன்னு கொண்டு வரையலாம். என்னது ஏதாவது ஒன்று செய்வோமா? அப்படி ஏதாவது பிளான் ஒன்று பண்ணுவோம். இல்லாட்டி முன்னுக்கு வரையலாம். அந்த தொழிலும் வேணாம், வேலையும் வேணாம். மாட்டுப்படாம செய்வோம், மாட்டுப்படாம பண்ணுவோம். நல்ல பிளான்கள் இருக்குது. மாட்டுப்படாம வேணாம், மாட்டுப்பட்டாலும் வேணாம். கூட வீடு என்ன என்ன சமையல் மதியம்? புட்டு, புட்டும் மீன் சொதியும். புட்டும் மீன் சொதியும் சாப்பிட்டா சரியேடாப்பா. 3 நேரமும் சாப்பிட தேவையில்லை, பசியே வராது. என்ன 2 பிள்ளைகள் என்ன? 2 பொடியனா? சிங்க குட்டிகள். எங்க பாப்போம். தம்பியோட பேர் என்ன? இப்படி வாவன். அம்மா என்ன சொல்றாங்க? எத்தனாம் ஆண்டு படிக்க? 8ஆம் ஆண்டா? பார்த்தா 12ஆம் ஆண்டு மாதிரி இருக்கு. 11ஆ படிக்குதாள்? அப்ப 8ன்றா? அடிச்சு விடுறான்டாப்பா, வாயை திறந்தோனே போய். ஏன் 11ஆ படிக்க? படிப்பெல்லாம் எப்படி போகுது? அப்பாவுக்கு கஷ்டத்தால நான் போறேன். படிக்க ஸ்கூல் போறலையா? இல்ல போறலையாம்மா? ஏனம்மா? அதான் பாத்தீங்களா எவ்வளவு நேரம் சந்தோஷமா கழிச்சு கொண்டு வந்தான். ஒரு பாத்தீங்களா ஒரு தவறான வேலையை ஒன்றை செஞ்சுட்டீங்க. உண்மையா வர்ற படிப்பு நல்லா படிக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும்டா வந்து நான் இந்த அண்டகன்னடாத்துல போயோ இல்ல கூலி வேலைக்கோ போயோ நான் 2 பிள்ளைகளும் படிக்கணும்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டேன். பிள்ளைகள் கொஞ்சம் கோர்ஸா இருக்குதான். ஓகே. இவரு 7 மாசத்துக்கு குழந்தை. சரியா? இதெல்லாம் இவருக்கு அடிக்கடி வருத்தங்கள் வரும். அவர் மாதிரி அம்மா. ஓகே. 2 பேரும் நம்மளோட கூட இவரை 3 மாசம் தாய்கர் எங்க வச்சுருக்கு. அந்த சின்ன குழந்தையில டிக்கெட் வெட்டியானு அவரையும் அப்படித்தான் 2 பேரையும். அப்ப நான் இவ்வளவுக்கும் 3 மாசத்துக்கும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் போய் பார்க்கணும்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கேன்.
அதே மாதிரி எனக்கு படிக்கணும். புரியுது நம்ம படிக்கணும்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ ஃபஸ்ட் கஷ்டப்பட்ட அளவுக்கு போனால் இந்த 10ஆம் ஆண்டு அவ்வளோக்கும் போயிட்டு வந்த ரெண்டு வருஷத்துக்கு போனால் சரி இந்த படிப்பு இந்த முன்னுக்கு வருதா பின்னுக்கு வருதா தெரியும். கொஞ்சம் முன்னுக்கு வான்னு சொல்லி தான் அனுப்புனதும் முடியாது. எவ்வளவும் செய்து பார்த்த பள்ளிக்கூடத்தாலே நமக்கு இப்படி அப்புறம் என்னத்துக்கு நம்ம இந்த பிள்ளை நான் ஒரு முயற்சி எடுக்கவா? நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நான் முயற்சி எடுக்க முயற்சி சரி புள்ள நீ விருப்பம். ஏன்னா படிப்புன்றது முக்கியம். ஏன்னா நாளைக்கு இப்ப நீங்க கஷ்டப்பட்டது ஓகே என்ன, ஏண்டா யுத்த காலம் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது, ஓகே. இப்ப கட்டாயம் படிச்சாதான் கை கொடுக்கும். அது படிப்புக்கு வேலை கிடைக்குதோ கிடைக்க இல்லையோ கட்டாயம் படிக்கணும். அப்ப அவர் படிக்கிற ஆர்வம் இருக்கோ இல்லையோ அது கட்டாயம் முக்கியம். அப்ப ஒரு சாதாரணமா ஒரு 11ஆம் ஆண்டோ 12ஆம் ஆண்டோ படிச்சா கூட ஒரு சாதாரணமா ஒரு ஆபீஸ்ல கூட வேலை எடுக்கலாம். புரியுதா? அப்ப அது உங்களுக்கு பெருமையா இல்லையா? சந்தோஷம் தானே அது. அப்ப நம்ம அப்படி ஒரு முயற்சி எடுப்போமா? என்ன விருப்பப்பட்டா நான் முயற்சி எடுக்கிறேன். பிரின்சிபலோட நான் போய் கதைக்கிறேன். இப்படி கொஞ்சம் பக்கமா வாங்களே கேப்பா. உனக்கு முதலாவது படிக்கிறது இப்படி பக்கமா வாங்க. பக்கத்துல உனக்கு படிக்கிறதுக்கு முதலாவது விருப்பம் இருக்கா? இல்ல இல்லையா? ஏன் இல்ல எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் என்ன காரணம்? அப்பா எனக்கு 7ஆம் வகுப்பிலேயே படிக்க கடல் தொழிலுக்கு போ, ஆத்துக்கு போ, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கூலுக்கு போயிட்டு உனக்கு விருப்பம்டா போ வண்ணனே. படிச்சு நீ ஒரு நல்ல ஒரு படிச்சாதானே அம்மாவுக்கு விருப்பம், அம்மாவுக்கு பெருமை, அம்மா சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு தானே அப்பா இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுறீ. அப்பா உழைக்கிறீர் தானடா. அப்பா எப்படி கஷ்டப்பட்டாலும் உழைக்கிறீர் தானே. அதுதானே அவருக்கு விருப்பம். அதான் ஆதிபத்தில விட்டார். அதிபர் துரத்துனால போகல, அடிச்சு போட்டீரா? சரிடாப்பா, ஒரு 2-3 அடியை வாங்கினாதானே வாழ்க்கையில நாங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம், நல்ல பிள்ளையா வரலாம். அடி வாங்க இன்றைக்கு நாங்க அடி வாங்குறதுக்கு விருப்பப்படலண்டா நாளைக்கு போலீஸ்காரன் நமக்கு அடிக்கிற நிலைமை வருமா வராதா? அப்படின்னு சொல்றா? என்னதுடா இதுல மானம் இருக்குது? எங்களுக்கெல்லாம் நான் படிக்கிற டைம்ல எல்லாம் சும்மா அட்டி இந்த பின்னுக்கு அப்படியே வீங்குண்டாப்பா. என்ன அட்டி பிரம்பு என்னையே வெட்டி கொண்டு வர சொல்லி போட்டு அந்த பிரம்பால் அடிக்கிற சித்திரவேல் சேரண்ட ஒருத்தர் இருந்து அட்டிண்டா சும்மா தூள் பறக்கும். அண்ணாட விருப்பம் என்னம்மையா? இவங்க படிக்கணும், முன்னுக்கு வரணும் விருப்பம். அதான் இந்த இவர் நீங்க கட்டுத்தாரு இவரு சொல்றீங்க. நான் படுற கஷ்டம் அதை விட கஷ்டப்படுவா நீ. நான் பறக்காது இப்படி தோல் உரியுது அதே மாதிரி நீ அவதிப்படுவான். படிச்சேன்டா இப்படி இப்ப இந்த அண்ணன் சொன்ன மாதிரி நமக்கு பெரிய வேலை இல்லாட்டியும் அன்றைக்கு நாள் சாப்பிட்ற வேலையாவது நம்ம வெளியே பிரிக்கலாம். உண்மைதான். ஒருவனுக்கு பின்னால் ஒரு கடிதத்தை கொண்டு வைத்துட்டு அவன் தான் கொடுக்கணும் வெளியிட்டான்னு சொல்லி கட்டாயம் நம்ம படிக்காட்டி. நாங்க கோடியில் நின்ற ஒரு கடிதம் இருந்தானே அதே மாதிரி தான் வரும். உண்மை நிலைமை சொல்லி இதுக்குலாம் சமைச்சேன் நாங்க. என்ற கடவுளே தண்ணி ராணி என்ன இது? அதுக்கு இப்ப இதுக்குள்ள சமைக்கலாம் நாங்களுக்கு. எந்த சாமி இதா கிச்சன்? ஓ போங்க. ஐயோ போங்க பாப்போம். என்ன வாழ்க்கடாப்பா இது? இதுக்குள்ள என்னடா சமைக்கலும்? நாய் வேற நிக்குது. இது கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப தண்ணி வேற அங்க பேச என்ன தேவை கடிக்குமா நாய் இல்லையே? வாங்க வெளியே போ, நாய் கடிச்சு. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் இதை பார்க்கும்போது உண்மையான முஸ்பாத்தியா காய்ச்சாலும் எனக்கே பயங்கர கஷ்டமா இருக்குடா பாய். ஆனா எப்படி இப்படி சிரிச்சு கொண்டிருக்கீங்க? இந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்தா நான் வேற ஆக்களா இருந்தா என்ன செய்வாங்க? தூக்கி எறிஞ்சு போட்டு போயிருங்களப்பா. எப்படி இதுல சமைக்கிறாங்க, எப்படி வாழ்றாங்க அப்படின்னு எத்தனையோ பேர் நம்மளும் வீடியோ எடுக்கிறோம். கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான கஷ்டம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இது போல குடும்பங்கள் தான். இப்ப கணவர் இருக்குதான் இல்லைன்னு சொல்லல, அதே மாதிரி பிள்ளைகளும் இருக்காங்க தான். ஆனாலும் இவங்களுக்கு அரிசி சாமானும் அதுவும் இதுவோ தேவையில்லை. ஒரு ஒழுங்கான வீடு இல்லை. நம்ம ஒரு ஒழுங்கான வீடு தான் அவங்களுக்கு தேவை.
எத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கீங்க நீங்க? இந்த இதுல வந்து நான் இப்ப 6 வருஷமா இதுல வந்திருக்கேன். 6 வருஷமா தான் இந்த வீட்டுல இருக்கீங்க. இதே நிலைமை அரசாங்கத்தால உங்களுக்கு ஒரு வீடு ஏன் தரையில்? தரையில இந்த வாரங்களும் தரையும் இல்லை. ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பைப்பு அடி பைப்பு கூட கட்டது கூட வரல இருக்கு. தண்ணிக்கு என்ன செய்யற நீங்க? அன்னைக்கு அந்த வீட்டுக்கு போறேன். இன்னொரு வீட்டுக்கு போறீங்க. தண்ணி வசதியும் இல்ல? இல்லை, எனக்கு தண்ணி வசதி இல்லாட்டியும் தண்ணி வசதி நான் எங்க கடன்பட்டனாலும் செய்கிறேன். எனக்கு ஒரு வீடு வசதி கட்டாயமா வேணும். இப்ப நீங்க எப்படியோ உழைச்சு சாப்பிட்டு கொள்வீங்க. ஆனா தங்குறதுக்கு தூங்குறதுக்கு ஒரு நிம்மதியா தூங்குறதுக்கு ஒரு வீடு ஒன்று இதான் பிரச்சனை. வீடு ஒன்று வேணும். அரசாங்கத்தால தர்றதுக்கான சந்தர்ப்பம் ஏதாவது இருக்கா? எங்க வேணாலும் உங்களுக்கு அந்த 1 லட்சம் வீடு வந்திருக்கு. தந்திருப்பாங்க. இந்த ஒரு அரசாங்கங்கள் வந்து போட்டு கேட்குறாரு, எனக்கு இந்த கஷ்டம் இந்த நிலைமை எனக்கு செய்திரும் செய்திரும். அந்த அண்டையோட அவ்வளவுதான், அண்டைக்கு மட்டும்தான். பிறகு இன்னொரு சரி இந்த செய்தாரம் இந்த முதல் இது உங்களுக்கு தான். இனி நம்ம ஒரு 10-15 பேர்கிட்ட சொல்லி அவங்கள எடுத்து கொண்டு அந்த போட்டோ போட்டு பாருங்க, அந்த அவ்வளவு தான் இந்த போட்டு இருக்கு. அப்படி வேறு அனுப்புவாங்க போட்டு மட்டும் மாதிரியா எடுப்பாங்களா அரசாங்கம்? இது நம்ம கஷ்டத்தை செய்ய மாட்டானோ. நீங்களே வந்து நீங்க பாக்குறது தானே என்ன நிலைமை இருக்க, இப்படி கஷ்டத்துல இருக்க மாட்டேன். வடிவா பாருங்க, இது எந்த வாகரைக்குள்ள வருதுன்னு? வாகரையா கதிரவழிக்குள்ள வருது? கதிரவழிக்குள்ள வருது.